ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சரண் ஃபேஸ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு நாட்டுக்கோழியெலாம் அடித்து நல்லா சாப்பிடணும். ஸோ அந்த நாட்டுக்கோழியை கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்லி தரேன். அதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு 4 வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு மசாலாவோட சேர்த்து. இது எல்லாமே நம்ம கையில் அரைச்சி தான் வைக்கிறோம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மசாலாவும் சேர்க்கலை. ஸோ 3 தக்காளி, கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பூண்டு, 3 வத்தல், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நாட்டுக்கோழி நம்ம கடையில் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், முந்திரி பருப்பு 4, பெருஞ்சீரகம் 4, கசகசா கொஞ்சம், கறி மசாலா பொருள் வீட்டில் அரைச்சது 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 3 வத்தல், பெப்பர், சீரகம் 3த்தையும் வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதோட தேங்காயோடு ஆட் பண்ணிக்கோங்க. 4 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா கோழி குழம்பும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். ஒரே சின்ன துண்டு பட்டை, பே லீஃப், பிரிஞ்சி இலை, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க அந்த கறி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கறியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி செய்கிறப்ப அதோட ஸ்மெல்லே நமக்கு தெரியாது, சூப்பராக இருக்கும். மஞ்சள், உப்பு போட்டு நல்லா அந்த கறியை வந்து நல்லா வதக்குங்க. கறியில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த இதெல்லாம் உப்பு போட்டு வதக்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக அந்த இதுக்கு வந்து வதங்கும். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம். ஆல்ரெடி நம்ம வந்து வத்தல் மிளகெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றுறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு வறுத்துக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி அந்த எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா எண்ணெயாக நம்ம ஃபைனலாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம அந்த மசாலா அரைச்சது போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கணும். அது உடனே வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ நல்லா ஒரு அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கோழி குழம்பு வந்து நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுனால ஒரு 3-4 விசில் விட்டுட்டு அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. கடைசியாக ஆனால் 10 நிமிஷம் ஒரு தம்மில் போட்டு இறக்குங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மிதக்க நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண் ஃபேஸ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு பார்க்கவே அப்படியே எச்சு ஊறுது. ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் வாட்ச் பண்ணுங்கள். இடையில நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது நம்ம எந்த மாதிரி ஸ்டெப்லாம் தாண்டி நம்ம வரப்போ மட்டும்தான் அதில் பர்ஃபெக்டான நாட்டுக்கோழி குழம்பு நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.